பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கையில தேசிய கொடியை ஏந்திரத்துக்காக போட்டு அடிக்கிறாங்க. அப்ப கூட அந்த 26 வயசு பையன் அந்த தேசிய கொடியை கீழே போடாம அடி வாங்கி இந்த நாட்டுக்காக அவனோட உயிரையே தியாகம் பண்றான். அவரோட பேர் தான் கொடிக்காத்த குமரன். 1904 திருப்பூர்ல ஒரு ஏழை நெசவாளர் குடும்பத்துல தான் குமரன் பிறகுறாரு. இவரோட ஃபேமிலியோட பினான்சியல் ப்ராப்ளம்னால இவரை படிப்புல இருந்து நிப்பாட்டிடுறாங்க. பட் இருந்தாலும் இவருக்கு சின்ன வயசுல இருந்து தேசப்பற்று ரொம்ப அதிகமாவே இருக்கு. என்னதான் இவரு நெசவு தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா சின்ன போராட்டங்கள்ல கலந்துகிட்டு இந்த நாட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமா குரல் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்போதான் திருப்பூர் தேசப்பற்று வாலிபர் சங்கம்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணி நிறைய போராட்டங்கள்ல கலந்துகிட்டு நிறையவே குரல் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யாராச்சும் கையில தேசிய கொடியை ஏந்தினாலே அடிச்சே கொண்டுருவாங்களாம். இதனால 1932 அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் கையில தேசிய கொடியை ஏந்தி போராட்டம் பண்றாங்க. அதுல நம்ம குமரனும் ஒருத்தர். இத பார்த்து கடுப்பான பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கையில இருக்கிற தேசிய கொடியை கீழே போடன்னு சொல்லி அடிக்கிறாங்க. எல்லாரும் கீழே போட்டுறாங்க. ஆனா ஒருத்தரை தவிர குமரனை தேசிய கொடியை கீழே போட சொல்லி அடிச்சு துன்புறுத்துறாங்க. அப்போ கூட போடல. கடைசியா இறக்கும் போது கூட தேசிய கொடியை கையில வச்சுட்டு தான் இறந்தாரா. இப்போ தெரியுதா இவருக்கு ஏன் கொடிக்காத்த குமரன் பேர் வந்துச்சுன்னு? உள்ள இருக்குதுல இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல.